நீங்க யாரோட வந்திருக்கீங்கம்மா? என் மாமியாரோட வந்திருக்கேன் சார். மாமியாரா? ஆமா சார். எல்லா மாமியாரும் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரூல்ஸ் போடுவாங்க. என் மாமியார் நான் லவ் பண்ணும் போதே ரூல்ஸை போட்டாப்ல. போட்ட ரூல்ஸில் லவ்வே பிரேக்கப் ஆயிடுச்சு சார். 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம் சார். 6 வருஷம் முடிஞ்சிச்சு சார். 6வது வருஷம் ஓகே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். சரி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட போயிட்டு எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் அந்த குட்டப்பாவாடை அந்த டிஷர்ட்டு இது மாதிரிலாம் போடக்கூடாது, போட்டால் சுடிதாரு சேலை நைட்டி வேணால் போட்டுக்கலாம்ப்பா அப்படின்ட்டாங்க. அது அப்படியே பூகம்பாக வெடித்து பிரேக்கப் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவங்க மூலியமாகவே திரும்ப அவங்க தான் லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் காரணமாகவும் இருந்தாங்க, கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ உங்க மேஜர் ரூல் என்னன்னா நைட்டி போட்டுக்கலாம், சேலை சுடிதார் கட்டிக்கலாம். இவ்வளோதான் சார். இங்கே வர்றதுக்கு நீ இன்னைக்கு சேலையில் வந்தால் தான் இங்கே நான் அங்கே வருவேன், இல்லை நான் வரலப்பா அங்கே போகவே வேணாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, உங்க விருப்பம் என்னவா இருந்து இங்கே வர்றதுக்கு? சார் இது டிஷர்ட் இது ஜீன் போட்டு வரலாம், இல்லை நம்ம சுடிதாரில் போகலாம் அழகா அப்படி சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருந்தேன். லாஸ்ட்டில் எங்கள் ராஜா மாத்தா வந்து நீ இந்த கெட்டப்பில் வா. சரி ஓகே, வேற என்ன ரூல்ஸ் போடுறாங்க? அது மாதிரி சுடிதார் போட்டு தான் போடணும், சாரி கட்டணும், வேற என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சார்? மெயின் ரூல்ஸ் அப்படின்னா எங்கள் மாமா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க சார். என் வீட்டுக்கார் வந்து ஃபுட்பால் கோச்சராக இருக்கார், நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். 3 பேர் ஒர்க் பண்ணுறோம். அத்தை வீட்டில் தான் இருப்பாங்க. நாங்கள் 3 பேரோட சேலரியும் 1ஆம் தேதி ஆனால் எங்கள் ராஜா மாத்தா கையில் தான் நாங்கள் கொடுக்கணும். நான் கூட சும்மா ராஜமாதான் சொல்றாங்கன்னு பார்த்தேன். ராஜமாதாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. முழு சம்பளத்தையும் கொடுத்துருவீங்களா? முழு சம்பளம் அங்கே கையில் தான் போகும் சார். இந்த பொட்டட்டை வைக்கணும் வாங்கணும் ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட எங்கள் அத்தைட்ட தான் காசு நான் வாங்கிட்டு போவேன். ஓகே, வேற சார் ஒரு டைம் ஊட்டி போயிருந்தோம் சார். ஊட்டி போனப்போ நார்மலாக ஊட்டி போகிறோம் அப்படின்னாலே என்ன மாதிரி நம்ம காஸ்டியூமில் போவோம், கொஞ்சம் ஒரு மாடலாக போகிற மாதிரி போவோம். எங்கள் ராஜா மாத்தா சேலை கட்டிட்டு வர்றதா இருந்தால் ஊட்டி போவோம், ட்ரிப்பை கேன்சல் பண்ணு போவேணாம் கேன்சல் பண்ணு அப்படின்ட்டாங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம், அவங்க பொண்ணும் வந்திருந்தாங்க, நேராக அவங்க மகளையும் நாங்கள் கூட்டு போய் நான் எனக்கு எடுத்திருக்க மாதிரியே ட்ரெஸ் எல்லா கஸ்டியூமும் அவங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டோம். ஏன்னா அப்போ தானே அவங்க மனசு தோணும், மகளே போட்டிருக்கா சரி மருமக போடட்டும் அப்படி சொல்லிட்டு தோணிருச்சு. அதுக்கப்புறம் அது பேச்சை எடுத்துக்கவே இல்லை, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஒன்றும் சொல்லலை. சரி, ராஜமாதா பேர் என்ன சார்? செல்வி சார். மாச சம்பளம் கரெக்டாக வந்துடணுமா? ஆமாம் சார். ட்ரெஸ் அவங்களாம் சூஸ் பண்ணுமா? மகா போட்டா மருமகளும் போட்டுக்கலாமா? இல்லை என்ன வகையில் நியாயம்? அப்படி இல்லை சார். நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணை அடுத்தவங்க வந்து ஒரு வார்த்தை எதுவும் சொல்லிடக்கூடாது. இது என்னடா இவங்க இவ்வளோ நாள் பரம்பரையாக நம்ம நல்லா நீட்டாக சின்னாலப்பட்டியில இப்போ சேலை நெய்யர் தானே சார் ரொம்ப ஃபேமஸு. அதனால் இப்படி ஒரு ஊரில் பிறந்துட்டு போய் நம்ம அம்மா செல்வி அம்மா என்ன பையன் மருமகளை இப்படி வச்சுருக்காங்கன்னு ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. அவங்க வீட்டில் அந்த பிள்ளை ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். நம்ம வீட்டுக்கு வரையில் கொஞ்சம் அடக்கொடக்கமாக ஒரு நைட்டி இது பண்ணி போடு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக இருக்கிறது தான் நைட்டியே. ஆமாம் சார். ஓகே, நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, விட மாட்டாங்களா? விட மாட்டாங்க. எக்ஸாக்ட்டா பிரச்சனை அதுதான். அதான் பிரச்சனை. செகண்ட் என்னன்னா சார், நைட் ட்ரெஸ் தான் நீங்க மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும்னு நினைக்கிறீங்க, அது விட மாட்டேங்கிறாங்க அவங்க. ஆமாம் சார். நான் அது நைட்டு ட்ரெஸ் வேணாம் நீ நைட்டி போடு, அது சின்னாலப்பட்டி இருந்துட்டு சின்னாலப்பட்டி சரிக்கு சில இது பண்றேன் சார். சின்னாலப்பட்டியில நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட மாட்டீங்களா? போடுவாங்க சார். சில பேர் சின்னாலப்பட்டிங்கிறீங்க, சின்னாலப்பட்டி போடுறீங்கல்ல. சில பேர் போடுவாங்க சார், சில பேர் நம்மளுக்கு அது மனசுக்கு பிடிக்காது சார். அதனால நம்ம பொம்பளை பிள்ளையா லட்சணமா நமக்கு வந்து இந்த ஷோக்கு வந்திருக்கானா வீட்டுக்கு வந்திருக்கோன்னா சேலை புடவையோட வந்தா சார் அது பிடிக்கும். பொம்பளை பிள்ளைக்கு லட்சணம் என்ன, சேலை கட்டுறது மட்டும்தானா? எங்களுக்கு சேலை கட்டுறதா சார் பண்ணிட்டு. நீங்களும் ஒரு பெண் தானம்மா? ஆமாம் சார். சேலை கட்டினாதான் பொம்பளை பிள்ளை என்னமா அர்த்தம்? ஆமாம் சார். இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம சேலை கட்டிட்டு போனால் தானே சார் மரியாதை. ஏமா கோயிலுக்கு போகிறது ஓகேம்மா, வீட்டில் நைட் ட்ரெஸ் போட்டால் என்னமா பிரச்சனை? நைட் ட்ரெஸ் அது பிடிக்கிறதில்ல சார், அதனால வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டேன் சார். கோவில் என்ன இடம்? கோயில் வந்து நம்ம சாமியை கும்புற இடம். எந்த இடம் அது? பொது இடம். பொது இடம். 4 பேர் வராங்க, அதுக்கு ட்ரெஸ் கோட்னு ஒன்று இருக்கு. வீடு யார் இடம்? நம்ம இடம். அந்த இடத்துல யார் ட்ரெஸ் போடணும்? நம்ம ட்ரெஸ் நம்ம என்ன நம்ம இடம் தான் சார், நம்ம இடம் தான் சார். வர்றவங்க நாளைக்கு திருப்பி வந்தா என்ன செல்வி மருமக இவ்வளோ படிச்சிருக்கு எல்லாம் செஞ்சிருக்கு, ஒரு நாகரிகம் தெரியாமல் இப்படி இருக்குது, இதே அவங்க பொண்ணா இருந்தா அப்படி விடுவாங்களான்னு அடுத்தவங்க ஒன்று பேசிடக்கூடாதுல்ல சார். உங்க வீட்டுக்கு உங்க சொந்தக்காரங்க வராங்க, உங்க வீட்டில் நீங்க என்ன பண்ணி யார் முடிவு பண்ணணும் சார்? நான் தான் சார் முடிவு பண்ணணும். இருந்தாலும் அதாவது உங்க வீட்டில் நீங்க என்ன போகணும் நீங்க முடிவு பண்ணணும், உங்க வீட்டில் அவங்க என்ன பண்ணணும் அவங்க தானே முடிவு பண்ணணும். அப்படி இல்லை சார், நான் மாமியாங்கிறத நான் தானே சார் இது பண்ணணும். மாமியாருங்கிறது என்னன்னா அறிவுரை சொல்ற இடத்துல இருக்கீங்க. நான் வந்து வயசுல எல்லாத்தையும் பார்த்து வந்தவமா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கப்பா, பிள்ளைய வளர்க்க இப்படி வளர்த்துக்கப்பா, சமையல் இப்படி பார்த்துக்கப்பான்னு சொல்லலாம். ஆனா நான் எல்லாத்தையும் எடுத்து நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு நிற்கிறது எப்படி சரி? நீங்க மாமியார் தானே தவிர அவங்க பேருக்கு ராஜம்மா தான் சொல்றாங்க, நீங்க ராணி அல்ல. எப்பயுமே சுடிதார்ல அந்த இதுலயே இருக்காங்க, வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் இதா இருக்கட்டும் அப்படிங்கறத அந்த நைட்டி போட சொல்லுவேன் சார். நைட் நீங்க போடுறது ஓகேவா? அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. அவங்க தான் சார் அவங்க நைட் ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறாங்க.
இல்லை சார் அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஏற்ற மாட்டேங்குது சார், கொஞ்சம் மாற்றிக்கிறேன் சார். நீ அப்பா அப்பா மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. சார் அதுக்காகவே எங்க ராஜமாதாவுக்கு ஓகே சூப்பர். ஓகே நீங்க யாரோட வந்திருக்கீங்க? எங்க பெரிய மருமகள் கூட வந்திருக்கோம், ஓரவத்தி. அவங்களோட மச்சான் ஒய்ஃப். ஓ ஓகே ஓகே குட். ஓகே என்ன என்ன ரூல் போடுறாங்க? எது உங்களுக்கு ரொம்ப வெறுப்பேத்துது? யாராவது இன்விடேஷன்லாம் வீட்டுக்கு வைக்க வந்தா நான் மட்டும்தான் பத்திரிக்கை வாங்கணும், நீங்க வாங்கக்கூடாது. ஸோ நான் நகை போட்டுட்டு வரல, அவங்க கொஞ்சம் ஹைலைட்டாக நகைலாம் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ நான் லவ் மேரேஜ் சார். ஸோ அந்த ஈகோலாம் அவங்க பார்ப்பாங்க. இது என்னமா அது? வீட்டுக்கு பத்திரிக்கைக்கு வந்து நீங்க மட்டும் தான் வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சார் என் மூத்த மருமகன் நான் தானே சார், அப்போ எனக்கு தானே சார் முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும். மாமியாருங்கிறது ஒரு ஸ்தானம், பெரிய மருமகங்கிறது ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு தானே என்ன வகையில் நியாயம் அது? அவங்க வைக்கிறது தான் சார் சட்டம், எல்லாமே அவங்க வைக்கிறது தான் ரூல்ஸ் எல்லாமே. வேற என்ன ரூல்ஸ் போடுறாங்க அப்படி? சாப்பிட்டா சாப்பாடு தட்டெல்லாம் அப்படியே போட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் நான் தான் விளக்கணும். காஃபி டம்ளர்லாம் அப்படியே வச்சுட்டு போவாங்க, நிறைய செய்வாங்க பயங்கரமா. என்னை பொறுத்த வரைக்கும் நகை போட்டுட்டு வந்தாலும் நகை போடாட்டினாலும் எல்லாரையும் ஒரே மாதிரியா தான் சார் பார்க்கணும். ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணாலும் கொஞ்சம் இதாக ஒரு நீங்க லவ் மேரேஜ் பண்ணி நகை போடாம வந்ததுனால இது அதனால இது ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பயந்துக்கிட்டு எங்க பசங்களுக்கு இன்னும் காது குத்தி வைக்காம இருக்கும். ஏன்னா என்னோட ரிலேஷன்ல யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே இன்னும் பண்ணாம இருக்கேன் நான். சார் அந்த லெவலுக்குலாம் போகல சார், அவங்களா அப்படி நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அப்படிலாம் வீட்டுக்கு வந்தவங்க வந்து இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதுவும் வந்து யார் பெத்த பையனுக்கு காது குத்த கூடாதுன்னு நினைப்பாங்க. சார் நான் குத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை சார், அவங்களா அப்படி நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அப்படி இல்லம்மா, இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்கன்னு காது குத்து தள்ளி போடுவீங்களா? போட மாட்டீங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் காது குத்து தள்ளி போடுறாங்க? அப்போ சார் அவங்க வீட்டு சைடு யாரும் வரமாட்டாங்க, அதனால அவங்க இது பண்றாங்க சார். அவங்க வீட்டு சைடுல யாரும் வரமாட்டாங்க தாண்டி உங்க சப்போர்ட் இல்ல. அதான் சார், நீங்க உங்க சப்போர்ட் இருந்ததுன்னா அவங்க வீட்டுல யாருமே இல்லாட்டியும் கூட என் பெரிய மருமக இருக்காங்க, என் மச்சான் இருக்காங்கன்னு அவங்க பண்ணிருப்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல பெரிய மருமகளா இருக்கேன், எனக்கு தானே முதல்ல மரியாதை கிடைக்கணும்னு. அதே மரியாதையோட பொறுப்பு இருக்குதானே? நீங்களே சாப்பிட்ட தட்டை எடுத்து வாஷ் பண்ண மாட்டீங்கன்னா உங்க பையன் என்ன பண்ணுவான்? அவன் சாப்பிட்டுட்டு அவங்க எடுத்து வைப்பாங்கம்மா. கண்டிப்பா சார். நீங்க அதை வழி நடத்தணும் தானே. இதுக்கெல்லாம் பெரிய மருமகன் உள்ள வர மாட்டீங்க. அதை நீங்க பெண்ணா இருந்து நீங்க பண்ற ரொம்ப தப்புமா. நீங்களே அதை பண்ற ரொம்ப தப்பு. இது ஒரு ஆண் பண்ணா நம்ம பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்த இடத்துல நீங்க வந்து திருப்பி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே சார், நான் மாத்திக்கிறேன் சார். ஓகே வாஸ்.